என்னடா இது செக்க செவேல்ல ஜெல்லி மாரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதுதான் ஆட்டோட ரத்தம். மட்டன் வாங்க போனவங்க திடீர்னு பார்த்தா ரத்தம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னடா பண்றது இத வச்சுன்னு சொல்லிட்டு, சரி ஒரு ரத்த பொரியல போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி இத நல்லா அலசிடணும். கடையிலேருந்து அப்படியே வாங்கிட்டு வரும்போது அத அங்க அலசலாம் மாட்டாங்க. அப்படியே கிண்ணத்துல பிடிச்சு அப்படியே தான் வச்சிருப்பாங்க. நாம இத நல்லா அலசி எடுத்துக்கணும். அலசி எடுத்துட்டு அப்படியே வச்சிடக்கூடாதுங்க. ஏன்னா இது நீத்து போயிடும். கெட்டியா இருக்கிற ரத்தம் டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா, தண்ணியா போயிடும். அதனால இத உடனே அவுச்சு வச்சிடணும். நாம எவ்வளோ நேரம் கழிச்சு வேணாலும் சமைக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கழிச்சு கூட சமைக்கலாம். ஆனா இத உடனே அவுச்சு வச்சோம்னா மட்டும் தான் இது நீத்து போகாம, நம்மளுக்கு இருக்கிற குவான்டிட்டி அப்படியே இருக்கும். அதனால எண்ணெய் சட்டியில அப்படியே போட்டு, நம்ம சிலர் வந்து பெசஞ்சு விட்டு அவிச்சு எடுப்பாங்க. நான் வந்து கட்டி கட்டியா இப்படி தான் குண்டு குண்டா தான் வச்சு அவிச்சு எடுப்பேன். அவிச்சு எடுக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. அப்படியே எண்ணெய் சட்டியில வச்சு ஒரு தட்டு போட்டு மூடுனோம்னா, இது அப்படியே பார்த்தீங்கன்னா, பொரியல் மாரியே நல்லா வந்துரும். கிழங்கு மாரி ஆயிடும். தண்ணியா இல்லாம கெட்டி கெட்டியா இந்த மாதிரி வந்துரும். பார்க்கவே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜெல்லி மாரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, முட்டை பொரியல் மாதிரி வந்துரும். இன்னும் கொஞ்சம் கருப்பாயிடும் அவ்வளோதான். அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. இல்லன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா தண்ணி வந்து திடீர்னு கெட்டியாகறதுனால பார்த்தீங்கன்னா, அடி பிடிச்சிரும். அதனால அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டு, மூடி விட்டு எடுத்தீங்கன்னா, ஒரு 5 டூ 10 மினிட்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த தண்ணிலாம் சுண்டி நல்லா வெந்து வந்துரும். ட்ரை ஆயிடும். இந்த ட்ரை ஆகிடும். கிண்டி விட்டு பார்த்தீங்கன்னா, உள்ள ரெட் கலர்ல எந்த ரத்தமும் பச்சை இல்லாம இருக்கணும். ரெட் கலர் இல்லாம இருந்துச்சுன்னா, அந்த ரத்தம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஃபுல்லா நல்லா க்ளோஸா நல்லா டார்க் ப்ரௌனா இல்லன்னா பிளாக் கலர்ல வந்துருச்சுன்னா, அப்பதான் இந்த ரத்தம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆஃப் பாயிலா எடுத்துறக்கூடாது. அப்படி வந்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு கெடுதல். அதனால நல்லா ஃபுல்லா நல்லா பாயில் அடிச்சோன்னா, அடிக்கடி நல்லா அந்த கட்டியா இருக்கிறதெல்லாம் உடைச்சு விட்டு செக் பண்ணிக்கணும் நீங்க. ரத்தம் வெந்துக்கிட்டே இருக்கும்பொழுது, ஒரு பக்கம் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நைஸா பொடியா நறுக்கி வச்சுக்கிட்டு, ஒரு எண்ணெய் சட்டியில கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டு பொரிஞ்சதும், அந்த பச்சை மிளகாய், வெங்காயத்த போட்டு நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்துட்டு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுட்டு, அது நல்லா வதக்கி வாசம் வர அளவுக்கு கிண்டிடணும். ரத்தத்துல உப்பு போட தேவையில்ல. ஆனா சில டைம் பார்த்தீங்கன்னா, அரை உப்பு தான் போட்டிருப்பாங்க. சில கடைகள்ல நெறைய உப்பு போட்டிருப்பாங்க. நம்ம உப்பு சேர்க்க தேவையில்ல. ஆனா இந்த ரத்தத்துல நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தப்ப அரை உப்பு தான் இருந்துச்சு. அதனால கொஞ்சோண்டு வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டுக்கிட்டேன். அது நல்லா வதங்கி வந்த பிறகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், வீட்ல அரைச்ச மட்டன் மசாலா தூள் இருந்துச்சுன்னா, அது 1 ஸ்பூன் போட்டுக்கங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு மிளகாத்தூள் வாசம் போனோனே, மிளகு, ஜீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பொடி கொஞ்சோண்டு போட்டுட்டு, அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம தனியா ரத்தம் சுண்டி வச்சிருக்கோம் இல்லையா? அத எடுத்து இதில போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, அந்த மசாலா வந்து ரத்தத்த அந்த பொரியலோட நல்லா மிக்ஸ் ஆயிடும். கிண்டி விட்டு மூடி மூடி வச்சு ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் வரைக்கும் மூடி வச்சு எடுத்தீங்கன்னா, அதோட சவுண்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சூப்பரா இருக்கும் அந்த சவுண்டு. அந்த ரத்தம் வந்து நல்லா பொரியிற அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா, கேட்கறதுக்கே செம்மையா இருக்கும். அந்த சவுண்டு வந்த உடனே இறக்கி வச்சு பரிமாற வேண்டியது தான்.